ஐயா, பாட்டங்காலத்து சொத்துக்களை இவங்க பசங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. வயசான காலத்துல பாவம் பெத்தவங்களை சேர்த்துக்கிறது யாருதாங்க பிரச்சனையே? அம்மாவை சேர்த்துக்கிறாங்க, அப்பாவை வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. அப்பாவை தம்பிக்கார வச்சு காப்பாத்துட்டுங்க, அம்மாவை நான் வச்சு காப்பாத்துறேங்க. அது சரிப்பட்டு வராதுங்க. அவர் உதவக்கரையா இருக்காருங்க. கட்டில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருக்காருங்க. அம்மா வேணா என் கூட இருக்கட்டுங்க, அப்பா அவரே வச்சுக்கிட்டுங்க. உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. உனக்கு ஒரு பையன் மட்டுங்க. உங்க 2 பேர்லயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களா அவங்க தலைச்ச மொழி அப்பனோட அனுப்பிச்சு வரணும். வயசான காலத்துல அப்பனுக்கு துணையா இருக்கட்டும். அது எப்படிங்க 15 வருஷமா பாசமா வளர்த்த பிள்ளைய விட்டு கொடுக்க சொல்றீங்க? அதுவும் இல்லாம அவர்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு என்ற மவளுக்கு என்ன தலையெழுத்துங்களா? நாங்க மட்டும் எங்க பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுங்களாக்கும்? எங்களுக்கு எங்க பிள்ளை மேல பாசம் இருக்குங்க. கிழவன வேணா நான் வச்சுக்கிறேனுங்க, அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க. என்னால முடியாது, நீ தான் வச்சுக்கணும். நீ சொல்லி நான் என்ன கேட்கறேன்? நீ சொல்லி நான் என்ன கேட்கறேன்? 10-15 வருஷமா வளர்த்ததுக்கே பாசம் வளர்த்த பாசம் வாழாடுறீங்களே. 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு. 10 மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை பெற்று தொட்டில போட்டது அம்மானா 10 காசு சம்பாதிச்சாலும் அதை